ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். மலர்களில் ரொம்ப சிறப்புக்குரிய மலரும் தெய்வீக தன்மை உடைய மலருமான தாமரை பூவின் தெய்வீக ரகசியங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பொதுவாக பூக்கள் அப்படின்னாவே அதில் முதன்மையானது, நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்தியாவின் தேசிய மலர் என்ன அப்படின்னா தாமரை பூ தான் இல்லையா? அந்த தேசிய மலர், இந்த தாமரை பூவினுடைய நிகழ்வு என்ன தெரியுமா? அந்த தாமரை பூவே நமக்கு சில விஷயங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்குங்க. இன்னொன்று சுத்தம். சேத்துல முளைத்தாலும் அந்த செந்தாமரை அழுக்காகிறது கிடையாது. அது தன்னை சுத்தமாக வச்சுருக்கும். பற்றற்று அந்த தண்ணீரை கூட பிடிச்சு வச்சுக்காது தாமரைப்பூ. தாமரை இலை பார்த்துருக்கீங்களா? அந்த இலையில் கூட அந்த தண்ணி ஒட்டாது. தண்ணிக்குள்ளேயே அந்த இலைகள் இருந்தாலும் அந்த தண்ணீர் அந்த இலையை ஒட்ட விடாமல் பார்த்துக்கும். அப்படி ஒரு நிகழ்வின் மீது பற்றில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதை உணர்த்துவது தாமரை மலர். அடுத்து, ஒரு சேற்றில் இருந்தால் கூட அசுத்தமான இடங்களில் வசித்தாலும் நம்மளை நாம் சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான மலரும் தாமரை மலர் தான். அதே போல் எவ்வளோதான் அது இப்போ நிறைய குளங்கள் நீர்நிலைகள் வற்றி போயிடும்னு வச்சுக்கோங்க. அந்த வற்றிய நீர்நிலைகளில் அந்த தாமரை பூக்காது. திரும்ப எப்போ அந்த தண்ணி அந்த குளத்தில் வருதோ அப்போ திரும்பவும் அது தன்னுடைய விதைகள் மூலமா உயிர்ப்பித்து அதை நம்மளை வேர்விட்டு அந்த இடத்துல தன்னை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி தாமரை மலருக்கு உண்டு. அது மறுபடியும் அழிஞ்சிருச்சுன்னு நினச்சாலும் அது அழியாது, திரும்பவும் கிளம்பி வரும் அப்படிங்கிற ஒரு நிலையை உடையது. அப்போது எவ்வளோ தடைகள் வந்தாலும் அது தன்னை நிரூபிச்சிடும், வெளியில் வந்துடும். நம்ம அழுத்தி வளர விடாமல் பண்ணினாலும் கூட அது தன்னை நிரூபித்து முட்டி மோதி வெளியில் வந்துடும். அதே மாதிரி சூரிய உதயத்தில் சூரியனுக்காக சூரியன் வந்ததும் சூரியனை பார்த்து மலர்ந்து அந்த சூரியன் மறைஞ்சதும் தன்னை மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்திங்கிறது தாமரை மலருக்கு தாங்க உண்டு. நம்ம பூக்கள் எல்லா பூக்களையும் நம்ம தலையில் வச்சுக்குவோம். ஆனால் அந்த தாமரை மலர்னாவே தெய்வங்களுக்கு வைப்பதற்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். பெரும்பாலும் யாரும் தலையில் சூடிக்கொள்வது இல்லை. தாமரை பூனாவே நமக்கு என்ன தோன்றும்? தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயார் தான் நமக்கு மனசுக்குள்ளே வரும். தாமரைக்கு அவ்வளோ விசேஷம். அந்த தாமரை மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தாமரை மலரில் தான் நிறைய தெய்வங்கள் ஆசனமாக வீற்றிருக்க, தங்க தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். அப்போ அந்த தாமரை மலர்களை அந்த மகாலட்சுமி அர்ச்சனைக்கும் பூஜைக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். நிறைய ஹோம யஜ்யங்களில் முதன்மையான புஷ்பமாக அங்கே கொடுக்கப்படுவது தாமரை மலர்கள் தான். இந்த தாமரை மலர் மாலை தெய்வத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு மலர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த தாமரை மாலையை நிறைய கல்யாணங்களுக்கு கூட அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது எந்தளவுக்கு அது நன்மை அப்படிங்கிறத தாண்டி அதை தெய்வங்களுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துவோருக்கு பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தாமரை மலரில் மட்டும் கிடையாது, அந்த தாமரை தண்டில் தீபம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், சகல பாகங்களும் ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாக்கள் கூட அதில் கரையும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதனால் தாமரை தண்டு திரியில் தீபம் போடுவது அவ்வளோ விசேஷமாக உள்ளது. தாமரை மணி மாலைகள் ஜபம் செய்வதற்கு, அந்த அவங்க ஒரு ஆன்மீகத்தை நிரூபிப்பதற்கு கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் அந்த தாமரைமணி மாலை இருக்குது. சரி, அதோடு இன்னொன்று இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய நிறைய தாது சத்துக்களும் விட்டமின்களும் நிறைந்த ஒரு இயற்கையான அந்த மலர் அப்படிங்கிறது தாமரை மலரில் இருக்குங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான தெய்வீகத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த மலர் தான் அந்த தாமரை மலர். அந்த தாமரை மலர் போல் நாமும் நம்மளுடைய ஆசைகளை பற்றும் படாமலும் இந்த உலகத்தில் வச்சுட்டு அந்த தெய்வத்தன்மையோடு நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கட்டாயம் இந்த வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நிறைவாக நன்மையை தரக்கூடியதாக நடக்கும். நிறைய உங்களால் முடிஞ்சதுன்னா தாமரை மணிகளை வாங்கி, நிறைய குளங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குளங்களில் நீங்கள் தூவி விடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வத்திற்கு அந்த மலர்கள் பயன்படக்கூடியதாக மாறிடும். அதனால் தாமரை பூங்கிறது ரொம்ப மிகச்சிறப்பானது. அந்த மலர்களை கொண்டு மகாலட்சுமியை 8 வெள்ளிக்கிழமைகள் 8 தாமரை பூக்களால் அர்ச்சனை பண்ணுறோன்னா அது நமக்கு மிகப்பெரிய செல்வ கடாட்சத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தாமரை மலர் இதில் நம்ம பத்மம்னு இன்னொரு பேர் உண்டு தாமரைக்கு. அந்த பத்மங்கிறது நம்ம ஜாதகத்தில் துலாம் ராசி விருச்சக ராசிக்கு உள்ள நிகழ்வுகள்ங்கிறது பத்மம்னு எடுத்துக்கலாம். அனுச நட்சத்திரத்துக்கும் தாமரை தான். ஏன்னா அனுச நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு நட்சத்திரம். அதே போல் இந்த துலாம் ராசிக்கே உள்ளது பத்மம்
அப்படிங்கிறது. அப்போ அந்த பத்மம்னா அது தாமரை அப்படிங்கிற பேர். அதனால் அந்த தாமரைக்கு அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது. அந்த தாமரை மலர் தான் தெய்வத்திற்கு உகந்த மலராகவும் போற்றப்படுது. நம்ம தேசத்திற்கு உகந்த மலராகவும் தாமரை மலர் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தாமரை மலரை பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அதை நம்ம அதனுடைய சத்தாகவும் நம்ம உட்கொள்ளறதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை திரியை தீபம் ஏற்றுவதற்கும் பயன்படுத்தலாம். அப்படி உள்ள அற்புதமான மகிமையை கொண்டது தான் தெய்வீக மகிமைகளை உள்ளடக்கியது தான் அந்த தாமரை மலர். அந்த தாமரை மலரை நம்ம கையாளும் போதே பக்தியோடு கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் நமக்கு நிச்சயமாக நல்ல விதமாகவே கிடைக்குங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.